இந்த வீடியோவை வழங்குவோர் சென்ட் தாமஸ் வித்யாலயம் வானகரம். இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். முத்தஞ்சன் செய்கிறது 25 லிட்டர் பால் அளவு செய்கிறோம். நம்ம ஒரு 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி 1000 கப்பு, 1000 பேர் இருந்தால் 1000 கப்பு அளவுக்கு. இப்போ 2 லிட்டரு நெய். இப்போ நெய் போட்டோம், ஒரு பாதி சூடு ஏறிச்சு. அந்த பாதி சூட்டில் இருக்கும்போது தான் முந்திரி ஆட் பண்ணணும். முந்திரி 1 கிலோ, சாரப்பருப்பு 100 கிராம், தண்ணி போட்டு விட்டுருணும். ஒரு 25 லிட்டர் தண்ணி 3 கிலோ அரிசிக்கு. பசுமண்ணா இப்போ அரிசி போட்டுக்கிற 3 கிலோ தண்ணி போட்டுவிட்டு நல்லா அந்த அரிசியை வந்து பசை மாதிரி வேகணும். ஒரு அரை மணி நேரம் விட்டுருணும். அதுக்கப்புறமா திறந்து நம்ம செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அரிசி வந்து பசை டைப்பில் வரும். உங்கள் அப்போ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அரிசி நல்லா வெந்தோடனே பால் போடலாம். 25 லிட்டர் போடுவா. அதான் பஸ் சரி. கோவா 8 கிலோ. அது வந்து சுகர்லெஸ் கோவா. அது இந்த 25 லிட்டர் பாலுக்கு தேவையானதுக்கு நம்ம போடுறோம். நம்ம கோவா போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக லிக்விட் ஆகிடுச்சு கோவா. மில்க்மேடு 400 கிராம் ஒரு 12 டின் இதில் ஆட் பண்ண போகிறோம். 2.5 மணி நேரம் இந்த ஸ்வீட் இறங்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அரிசி ஒரு பாதி வேக்காடு வரைக்கும் கிண்டுற தேவையில்லை. பாதி வேக்காடு முடிஞ்சவொடனே நின்றுடணும் கிண்டுறதுக்கு. ஆனால் அந்த அரிசியை வந்து கீழே உக்காந்துரும் நல்லா வேகும்போது. அந்த வேகும்போது வந்து உட்காரக்கூடாதுனா தான் நம்ம பக்கத்தில் நின்று கிண்டிக்கினே இருக்கணும். அது கிண்டினே இருக்கும்போது நல்லா அரிசி பசை மாதிரி ஆகிட்டு பிறகு அதுக்கப்புறம் பால் போடணும். 25 லிட்டர் பால். 25 லிட்டர் பாட்டு போட்டோன்னாக்கா கொஞ்சோடு நகரக்கூடாது. அந்த அந்த வேலை மொத்தம் ஃபுல்லாக அந்த ஸ்வீட்டில் தான் இருக்கணும். ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பாதாம் 1/2 கிலோ போடுறோம். அது வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் ஒரு 1 பாதியமாக. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக போடும்போது சில பேர் சாப்பிட மாட்டுறாங்க. அப்படியே எடுத்து வச்சுருந்தனால 1 பாதியமாக பவுட்ரு பண்ணுறோன்னாக்கா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. சர்க்கரை ஒரு 14 கிலோ போடுறோம். 25 லிட்டர் பாலுக்கு 14 கிலோ சர்க்கரை. சர்க்கரை போட்டு 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்தில் சர்க்கரை மெல்ட் ஆகணுன்னு கீழே இறக்கிற வேண்டியது தான். ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கீழே இறக்க போகிறேன். ஏக்கில் அதை போஸ்ட்